பிரேக்கிங்னு சொல்கிறப்போ இவங்க ஒரு விஷயம் என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே வந்து பாருங்களேன், இந்த பிரேக் லிவர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த லிவர் வந்து இதோட முடியுது. இந்த ஃபுட் பேக்ஸ் பார்த்துக்கோங்க. இது எதனால்னா இந்த இடத்துல டேம்பிங் பண்ணியிருக்காங்க. ஹிமாலயன் வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக டேம்பிங் பண்ணி இதை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுட் பேக்ஸும் இந்த பிரேக் லிவரும் சேம் 411 ஓடுது. பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த இடத்துல டேம்பிங் கொடுக்கவும் இந்த லிவர் இது இங்கேயே வச்சுட்டாங்க. இங்கே டேம்பிங் கொடுக்கவும் இது லிவர் வந்து உள்ளே போயிடுச்சு. ஓகேவா? லிவர் உள்ளே போனனால நீங்கள் வந்து இப்போ வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா, நார்மலி நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் கிராஸாக தான் வைக்கணும். கிராஸாக வச்சா தான் உங்களால் வந்து இந்த வண்டி ஓட்ட முடியும். இல்லைன்னா இப்படி இருக்கணும். இது என்னன்னா, இந்த லிவர் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கணும். இந்த இடம் வந்து கொஞ்சம் இப்படி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறத நீங்கள் வந்து அக்ரி பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியல. நான் இதுக்கு சைட் பை சைடில் ஹிமாலயன் 411ஓட லிவர் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, எந்த இடத்துல முடியுதுன்னு நான் சொல்கிறேன். தெரியுதா? இங்கே வருது. கரெக்டாக இந்த செகண்ட் டீத்துக்கிட்ட தான் முடியுது. பட் 411ல் இந்த ஃபுட் ரெஸ்ட்டோட அட்லீஸ்ட் ஒரு பாதி வரைக்கும் இருக்கும். ஒரு 1 inch அவங்க நவுத்தி வச்சுருந்தாங்கன்னா இந்த பேக் பிரேக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் பேக் பிரேக்ஸ் வந்து யூஸே பண்ணுறதில்ல. ஒன்லி ஃப்ரண்ட் பிரேக்ஸ். எனக்கு தெரிஞ்சு நான் ஃப்ரண்ட் பிரேக் பேட் வந்து சீக்கிரம் தேஞ்சிரும். பேக் பிரேக் பேட் தேயவே தேயாது. அதே மாதிரி ஒரு ப்ரோ டிப், இந்த வண்டி நீங்கள் ஓட்டுறப்போ நீங்கள் லிவர் மேலே ஃபுல்லாக கால் வச்சிங்கன்னா பிரேக் வந்து ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு டிஸ்க் வந்து ஹீட் ஆகும். ஸோ ஆல்வேஸ் கீப் யுவர் லெக் ஹியர். இந்த இடத்துல இந்த லிவரை ஒட்டினாப்பில் வந்து உங்கள் ஷூவையோ இல்லை உங்கள் ஸ்லிப்பர் நீங்கள் என்ன போட்டாலும் இந்த மாதிரி வச்சுட்டு, உங்களுக்கு எப்போ ஏதாவது ஒரு அப்டக்கிள் வருது அப்படின்னா அந்த டைம் இதை தூக்கி இங்கே வைக்கணும். பட் இதுவே வந்து ஒரு 0.0 milliseconds டைம் எடுக்கும். அது அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஐ எம் லுக்கிங் ஃபார் சம் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அது கிடச்சின்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் இப்படி தான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. இல்லை மேலேயே வச்சிங்கன்னா பின்னாடி பிரேக் பிடிச்சி பிரேக் வந்து சூடாகிடுது. பிரேக் லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகேவா?